18/9/2024 அன்று மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் NPS வத்சல்யா என்கிற 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கான சேமிப்பு மற்றும் பென்ஷன் திட்டத்தினை புதுடில்லியில் தொடங்கி வைத்தார். It's a big step towards making India's future generations more financially secure and independent. I now humbly request our chief guest, Honorable Union Minister of Finance and Corporate Affairs, to inaugurate NPS Vatsalya scheme and online onboarding portal for subscribers. இந்நிகழ்ச்சியானது புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் குழுமம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பில் இணைய வழியாக இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்தில் ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது 40க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயனாளிகளாக இத்திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு சேமிப்பு மற்றும் பென்ஷன் அட்டை வழங்கப்பட்டது. மேலும் இந்தியன் வங்கி, நபார்டு வங்கி மற்றும் புதுவை பாரதியார் கிராம வங்கி சார்பில் நாடக வடிவில் இத்திட்டத்தின் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கி புதுச்சேரி மண்டலத்தின் துணை மண்டல மேலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், புதுச்சேரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள், புதுவை பாரதியார் கிராம வங்கியின் தலைவர் திரு ரத்தினவேல் அவர்கள் மற்றும் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி அலுவலர் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஆகியோர் பங்கு பெற்று பயனாளிகளுக்கான பென்ஷன் அட்டையை வழங்கினர். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னிலையில் துவங்கப்பட்ட இந்த NPS வத்சல்யா இந்த ஸ்கீம் மூலம் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் விதமாக இன்று SLPC மூலமாகவும் நபார்டு மூலமாகவும் PGP சேர்மன் மூலம் அந்த வங்கியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. இதில் இந்த பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பங்கு பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளும். இதன் மூலம் இன்று 40 குழந்தைகள் இங்கே வரவைக்கப்பட்டு அவர்கள் 40 குழந்தைகளில் 10 குழந்தைகளுக்கு கணக்கு துவங்கப்பட்டு அவர்களுக்கு அதுக்குண்டான அடையாள அட்டை இன்று நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எனது பெயர் சதீஷ்குமார், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய புதுச்சேரி முன்னோடி மாவட்ட வங்கி மேலாளர். இந்த புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக இன்று இந்த NPS வத்சல்யா திட்டத்தினுடைய லான்ச் ப்ரோக்ராம் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் துவங்கி வைத்த அந்த லான்ச் ப்ரோக்ராமை இங்கே பாண்டிச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நபார்டு வங்கி, இந்தியன் வங்கி, புதுவை பாரதியார் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து வங்கிகள் இணைந்து அது ஒரு நாடக வடிவில் விழிப்புணர்வு முகாமாக அந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன, யார் யார் சேரலாம், அதனுடைய விளக்கங்களை பற்றி ஒரு நாடக வடிவில் ஒரு விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு யார் யாரெல்லாம் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளோ அவங்களுக்கு அதற்கு உண்டான அட்டை, அந்த NPS வத்சல்யா அட்டை வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் 18 வயதுக்கு வரை உள்ள குழந்தைகள் சேமிப்பு மற்றும் பென்ஷன் பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற இது மூலமாகவும் விழிப்புணர்வுக்காகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 3 வருடம் கழித்து லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட படிப்பு வசதிக்காகவோ இல்லை வேறு எந்த செலவுக்காகவோ அந்த திட்டத்தில் பார்ஷியல் வித்ராயல் வசதியும் இந்த திட்டத்தில் இருக்குது. பென்ஷன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுங்கிற நோக்கத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஏற்கனவே ஒரு APY அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கும் பென்ஷன் திட்டம், சேமிப்பு மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள், அந்த நிதிசார் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் உருவாக்கியுள்ள இந்த திட்டம் வரவேற்கத்தக்கதாக அனைத்து பொதுமக்கள் முன்னிலையில் வரவேற்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த திட்டத்தினுக்காக புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுமம் சார்பாகவும் மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முன்னோடி வங்கியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சித்தார்த்தன். நான் நபார்டு வங்கியோட
டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் பாண்டிச்சேரிக்கு இப்போ இருக்கேன் நான். ஸோ இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் வந்து இன்றைக்கி ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நபார்டு வந்து புதுவை பாரதியார் வங்கி மூலயமா வந்து ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே இன்றைக்கி பண்ணோம். அதில் வந்துட்டு எல்லா பள்ளி மாணவர்கள் வந்து பங்கு பெற்று வந்து அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்து அடல்ட் பென்ஷன் ஸ்கீம்னு, அதாவது வயதானவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து அந்த சேமிப்பு பழக்கமும் வரணும், எல்லா குழந்தைங்களையும் கவர் பண்ணணும். முதல்ல வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாலினம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு போகணுன்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தாட்டு. ஸோ அதை வந்து இன்றைக்கி ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 குழந்தைகள் வந்து அதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. வரும் காலத்தில் வந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா குழந்தைகளும் இந்த பெனிஃபிட் வந்து போய் சேரணுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். நன்றி. என் பேர் ஷேக் ரிஸ்வான். நான் வந்து என்எஸ்பி வத்சல்யா ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வருஷத்துக்கு 1000 ரூபா போடுவாங்க. எனக்கு வந்து 60 வயசு மேலே பென்ஷன் கிடைக்கும். இந்த கிராமிய கலை நிகழ்ச்சி வந்து தெரிவிச்சிட்டாங்க. இந்தியன் பேங்க்கும் நபார்ட் பேங்க்கும் நன்றி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையமும் இணைந்து இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇ அறிவுறுத்தலின்படி பாண்டி மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவிலான சுத்தம் செய்யும் தூய்மை பணி 19/9/2024 என்சிசி மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வினை கமிஷனர் இபிஎஃப் திரு எம் விக்னேஸ்வரன் அவர்கள், தாசில்தார் திரு கே ஐயனார் அவர்கள், ரா குழும உறுப்பினர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கேலக்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியினை மேற்கொண்டனர். இந்த பணி கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் செம்மனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில் எங்களது துறையின் பயிலும் மாணவர்கள் அனைவரும் தன் ஆவலுடன் பங்கேற்று இந்த பணியை அனைத்து ஆண்டுகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மத்திய அரசு எங்களுக்கு தினமும் ஒவ்வொரு தூய்மை பணியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் பிரகாரம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா பணிகளையும் நாங்கள் மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையின் அறிவுறுத்தலின்படி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய இந்த தூய்மை பணியில் ராக் குரூப் ஆஃப் காலேஜ் மற்றும் நவயுகா கல்வி குழுமம் சார்பாக பங்கேற்றுள்ளார்கள். இந்த தூய்மை பணியில் இபிஎஃப் புதுச்சேரி மற்றும் அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் சென்ட்ரல் புதுச்சேரி அவர்களும் அவர்களுடைய சக ஊழியர்களும் இந்த தூய்மை பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள். இந்த தூய்மை பணியை மேற்கொள்வதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்சி புதுச்சேரி எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து அவர்களும் தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டு நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தூய்மை பணியை நாங்கள் இன்றோடு நிறுத்திவிடாமல் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அதே மாதிரி நாங்கள் பப்ளிக்கில் இருக்கிற அனைவரையும் தங்களது ஏரியாவில் தூய்மையாக வைத்து சுகாதாரமாக வாழும்படியும் நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த செயலை செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகும். இதில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்று ராக் யூனிவர்சிட்டி மற்றும் பல மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த தூய்மை பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ரோட்டரி சங்கம் மட்டுமல்லாமல் பல சங்கங்கள் எல்லாம் இணைந்து பசுமை திட்டம் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்ய உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தூய்மை பணியில் பங்கேற்று ஈடுபாட்டுடன் பங்கேற்று இந்த தூய்மை பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ராக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்
குணாளன் அருண் சார் தலைமையில் நாங்கள் வந்து நீலிட் கிளாஸ்லேருந்து புதுச்சேரியை தூய்மைப்படுத்துறதுக்காக மாணவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். குப்பையை சுத்தமாக வச்சுருக்கோம், இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கோம். இனிமேல் யாரும் குப்பை போடக்கூடாது. மக்கள் நடமாடுற இடத்துல இந்த மாதிரி குப்பையை போட்டால் நமக்கு வந்து நிறைய நோய் வந்து உற்பத்தி ஆகுது. அதனால் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு குப்பை தொட்டில் தரம் பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்.